ஹலோ, என்னுடைய பேர் பிபிஷா ஜே அண்ட் ஐஎஃப்எஸ் 2024 எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்க் 88 வாங்கியிருக்கேன். என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். சிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போனேன், பட் அது கிளியர் பண்ண முடியல. அண்ட் அந்த சேம் இயரில் இப்போ நான் ஐஎஃப்எஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். 2022 நான் கிராஜுவேஷன் முடித்தேன். ஸோ 1 இயர் ஷங்கரில் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு கிடைக்கல ப்ரிலிம்ஸ். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் பேட்சஸ் ஃபுல்லாக போட்டு மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸுக்கும் சரி போட்டு அண்ட் செகண்ட் அட்டெம்ப்டில் எனக்கு 2 கட் ஆஃப்மே கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு ப்ரிலிம்ஸில். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்சியோட மெயின்ஸும் எழுதினேன், ஃபாரஸ்ட் சர்வீஸோட மெயின்ஸும் எழுதினேன். எழுதி 2 இன்டர்வியூவும் போனேன். அது கிளியர் பண்ண முடியல, இது பண்ணல. எனக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா என்னுடைய பிரதர்-இன்-லா வந்து ஹீஸ் அன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்கால் கேடர். ஸோ அவர் தான் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். என்ன இந்த ரோலுக்கு போக சொன்னதே அவர் தான். ஈவன் அக்ரிகல்ச்சர் பிக் பண்ண சொன்னதே வந்து கிராஜுவேஷனில் அவர் தான். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் எல்லாரும் அக்ரிகல்ச்சர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் அக்ரிகல்ச்சர் இது பண்றாங்க? அதனால இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிப்போம். எக்கனாமிக்ஸ்ல இருந்து, மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து, இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு எல்லாமே படிப்போம். ஸோ அது வந்து நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே ஒரு நல்ல பேஸா இருக்கும். அதனால தான் அந்த அக்ரிகல்ச்சரோடைய பவர். அதில் போய் நம்ம பிரைவேட் செக்டர்லாம் போக முடியாது, பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்ரிகல்ச்சர். படிக்கணும் வந்துட்டோம், படிக்கிறப்ப என்ன மாதிரியான சர்வீஸ் இருந்தது உங்களுக்கு? நார்மலா படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் சொல்லணும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை, அது வந்து நம்ம சேம் ஏஜ்ல இருக்கிறவங்கலாம், லைக் அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மேபி தே வில் என்ஜாய் தேர் லைஃப்னு நமக்கு தெரியும் நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்குடா படிக்கணும், போகலாமா, எங்கே வெளில போகலாமான்லாம் தோணும். ஸோ ஐ வுட் சே பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா பிரேக் எடுங்க. பட் அடுத்து படிக்கிற 2 hours கான்சன்ட்ரேட்டடாக படிச்சோனாலே கிளியர் பண்ணிடலாம். நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய டெஸ்ட் சீரிஸ், மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கான்ஃபிடன்ஸை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். அண்ட் எங்கே தப்பு போட்டிருக்கோங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது வந்து என்ன, நான் வந்து டிசிப்ளின்டு கிடையாது ரொம்ப படிக்கிறதுல. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 to 10 hours நான் படிக்க ட்ரை பண்ணுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.